இந்த வெட்டி வேற பிடுங்கிட்டு வந்து வச்ச நேரமோ என்னவோ தெரியலிங்க. எனக்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலை வந்துக்கிட்டே இருந்துருச்சு. வைக்கிறதுக்கே நேரம் கிடைக்கல. இன்றைக்கி ஒரு வழியாக வச்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வெட்டி வேரை எடுத்துகிட்டு வந்தோம். எப்போவுமே நம்ம நிலத்துல வச்சோமாக்கா இந்த மாதிரி தாங்க உட்டை கட்டிக்கிட்டு அப்படியே வேர் வந்து ஒரே இடத்துல பரவாமல் அப்படியே ஒரே இடத்துல பரவி போய் தான் வரும். நீளமாக நமக்கு கொத்து கொத்தாக வரவே வராது. அதனால தான் பைப்பில் வச்சிடலான்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் பைப்பை வாங்கி தர சொன்னால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இப்போதைக்கு வாங்கி தரவே மாட்டார் போல இருக்குது. அதனால் சரி நம்ம க்ரோ பேக்லேயே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வெட்டி வேரை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிற க்ரோ பேக்குங்களை எல்லாத்துலேயுமே வச்சு விட்டுட்டோம். எல்லா பேக்லேயும் வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்னடானாக்கா வீட்டில் கிடக்கிற போனது வந்ததுன்னு சொல்லி எல்லா பழைய பிளாஸ்டிக் டப்பாங்களையும் தூக்கிட்டு வந்து எல்லாத்துலேயுமே வச்சு விட்டுட்டாரு. வச்சு விட்டது மட்டும் இல்லாமல் அந்த தலைகளையும் மேலே இருக்கிற தலைகளையும் வெட்டி விட்டாரு. நீங்களே பாருங்களேன் எப்படி வச்சு விட்டுருக்காருன்னு. சூப்பராக வச்சு விட்டுட்டாருங்க. இது மாதிரி வேஸ்ட்டு அப்படின்னு எந்த ஒரு பொருளையுமே நினைக்காதீங்க. அது எதுக்காவது ஒன்று கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும்.